டாக்டர் தங்கராஜ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக கௌரவ விரிவுரையாளர். ஐயா வணக்கம். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நாங்கள்கிட்ட டாக்டர் 3 பேருமே டாக்டர் தங்கராஜ் கௌரவ விரிவுரையாளர் ப்ரொஃபஸர், டாக்டர் அமுதா கௌரவ விரிவுரையாளர், அவங்க ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட், இவர் எக்கனாமிக்ஸ் டாக்டர் ராஜசிம்மன். நீங்கள் எந்த துறை? வேதியியல் துறை. நீங்கள் கெமிக்கல், இது கெமிஸ்ட்ரி. உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் ஒரு ப்ரொஃபஸராக. அதாவது அரசு கல்லூரியில் சுமார் 8300 கெஸ்ட் லெக்சர் தொகுப்பில் பணியாற்றி வருகிறோம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் முதல் 25 ஆண்டுகள் வரை பணியாற்றி வருகிறோம். நாங்கள் எப்படி நியமனம் செய்யப்படுறோன்னா 1998க்கு முன்னாடி ஒரு மாவட்டத்திலையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும். அதில் அவங்களுக்கு என்னென்ன சிலபஸ் தேவைப்படுதோ, என்னென்ன சப்ஜெக்ட் தேவைப்படுதோ, அவங்களுக்கு தேவையானது பிரின்சிபல் மூலிமா என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க இந்த கம்யூனிட்டிக்கு வேணும்னு சொல்லிட்டு. அப்போ இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே நீங்கள் அது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போக வேணாம். 1990க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்களே எந்தெந்த துறைக்கு வேணுமோ ரோஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜியோ போட்டு வெளியிடுறாங்க. அந்த நியமனம் கெஸ்ட் நியமனமே எப்படி ஆகுதுன்னா, பிரின்சிபால் போடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அரசு துறை செயலர் கல்லூரி கல்வி ஆணையருக்கு அறிவுறுத்து ஜியோ போடுறாங்க. அதை ஃபாலோ பண்ணி கல்லூரி கல்வி இயக்குனர் ஆணையர் 2 பேரும் ஒரே ரேக்கு தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, கன்சென்ட் காலேஜுக்கு பார்த்தா இந்த ஜியோ பிரகாரம் நீங்கள் எடுங்க, அதுக்கான தகவலை பார்த்தா எங்களுக்கு கொடுக்கணும். இன்கேஸ் செலக்ட் பண்ணிட்டா கூட பின்னர் நாங்கள் அனுமதி கொடுக்குறோம், உடனே மாணவர்கள் நலன் கருதி உடனே நீங்கள் இதை ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஜியோ போட்டுறாங்க. 1998க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 28 வருடங்களாக இப்படி தான் கௌரவ நியமனம் நடைபெற்று வருகிறது. ஆஸ் பர் பேப்பர் நியூஸ் ப்ளஸ் ரோஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அங்கே சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டும் இருப்பாங்க. மினிமம் பிரின்சிபாலு 4 துறை சார்ந்தவங்க, அந்த துறையில் 2 பேர் எக்ஸ்ட்ரா கூட இருப்பாங்க. மினிமம் 4 அல்லது 5 பேராசிரியர்கள் சேர்ந்து தான் நம்ம நேர்முக தேர்வு வச்சு எடுப்பாங்க. இது வரைக்கும் இன்றைய தேதி வரை 26 ஆண்டுகளில் இப்படி தான் நியமனம் நடைபெற்று வருகிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு துறையில் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 1000 போஸ்டிங் நியமனம் செய்தால் கூட படிப்படியாக இது வரைக்கும் ஒரு 4000 போஸ்டிங் மேலே நியமனம் செய்திருக்கலாம். 30 வருஷத்தில் பார்த்தா ஒரு 6000 போஸ்டிங் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. குறிப்பாக 2013 ஒரு 1000 போஸ்டிங் கவர் பண்ணி 2015 நியமனம் பண்ணாங்க. அதற்கப்புறம் கிட்டத்தட்ட 11 வருஷமாக எந்த விதமான போஸ்டிங் இந்த உயர்கல்வித்துறை நிரப்பப்படலை. அதாவது இந்த போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் பண்ணது அம்மா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டது அம்மா உயிரோடு இருக்கும்போது. எப்போ 2013 2015 16 அவங்க சுகவீனம், அதுக்கு பிறகு அவர்கள் நோம்பு இப்போது இல்லை. அதற்கு பிறகுல இருந்தே 15க்கு அப்புறம் 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகளாக எதுவுமே எதுனா மக்களுக்கு தெரியணும். உங்களை யார் தேர்ந்தெடுத்தால், உங்களுக்கு யார் பணி நியமனம் செய்தார், அதற்கு பிறகு 11 ஆண்டுகளாக என்ன நடந்தது சொல்லுங்க. இந்த 11 ஆண்டுகளாக என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல வரேன். ஏன்னா 20 ஆண்டுகளாக நாங்கள் தொகுப்பதிலேயே பணியாற்றி வருகிறோம். நீங்கள் எத்தனை பேச்சு எத்தனை வருஷம்? நீங்கள் நாங்கள் உள்ளே வரும்போது 2009 உள்ளே வந்திருக்கோம். நாங்கள் உங்களை தங்கராஜை மட்டும் கேட்குறேன். ஆமாம், நான் 2009 உள்ளே வந்திருக்கேன். 2009 19 16 வருஷம் அனுபவம் அப்படி தானே? 17 வருஷம் ஆச்சு. ரைட். இப்போ என்னன்னா, ஒரு 5 வருஷத்தில் போஸ்டிங் போட்டால் பரவாயில்ல. நாங்கள் உள்ளே வரும்போது டிஆர்பி 2013 கால் பண்ணும்போது எனக்கு 4 இயர்ஸ் தான் சர்வீஸ். அப்போ பார்த்தீங்கன்னா நான் எம்ஃபில் முடிச்சிருக்கேன், செட்டு முடிச்சிருக்கேன். அப்போ சர்வீஸ் என்ன சொன்னால், இந்த கவர்மெண்ட் ஏற்கனவே நீங்கள் செட் நெட்டு முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸாம் வச்சா உங்களை மீண்டும் பனிஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதன் பிறகு டிஎம்கே கவர்மெண்ட் 2010 34 மார்க் சிஸ்டம் பேஸ் பண்ணி 15 மார்க் குவாலிஃபிகேஷன் சர்வீஸ்க்கும் 7 வருஷம் சர்வீஸ்க்கும், 9 மார்க் குவாலிஃபிகேஷனுக்கும். எம்எஸ்சி எம்ஃபில் இருந்தால் ஒரு இவ்வளோ மார்க்கு, 6 மார்க்கு, பிஎஸ்சி 9 மார்க்குன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் எ டிசர்வ்டு குவாலிஃபிகேஷன். அப்படி தானே? எஸ் சார், மிக தரமான ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நியமனம் பண்ணுறாங்க. அதை நியமனம் பண்ணதுன்னா இந்த திமுக அரசு நியமனம் பண்ணாங்க. அது சரின்ற விஷயத்தை அதுக்கப்புறம் அந்த அதிமுக அரசு ஃபாலோ பண்ணி தான் 34 மார்க் சிஸ்டத்தை வச்சு தான் நியமனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் 56 ஜிஓ போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 அரசாணை பின்பற்றி தான் 56 ஜிஓ போடப்பட்டிருக்கு. டாக்டர் அமுதா சொல்லிட்டாங்க. எஸ். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் அரசு மற்ற மாநிலம் கொடுக்குற மாதிரி ஹரியானா பஞ்சாப்ல சம வேலைக்கு சமூதியன்ற அடிப்படையில் 57,500 வாங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வருடம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நியரஸ்ட் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய கேரளாவில் பார்த்தீங்கன்னா யூஜிசி பரிந்துரை ஊதியம் 50,000 வாங்கிட்டு இருக்காங்க. டெல்லியில் யூஜிசி பரிந்துரை ஊதியம் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா யூஜிசி பரிந்துரை ஊதியம் 50,000 கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலே வேறு ஒரு சில
இன்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்தோன்னா இவன் லா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, தமிழ்நாடு லா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தா ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஸருக்கு வந்து கெஸ்ட் ஃபேக்கல்டி ப்ரொஃபஸருக்கு இவன் 60,000 கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 35% தான் நிரந்தர பேராசிரியர் இருக்காங்க. அரௌண்ட் ஒரு 2000 சம்திங் தான் இருக்காங்க. 8300 பேருக்கு மேலே கெஸ்ட் லெக்சர் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இந்தியாவிலேயே வந்து உயர்கல்வி பெறும் மாநிலங்களுக்கு முதுகெலும்பாக இருக்கிறது கெஸ்ட் லெக்சர் தான். ஆனால் அவங்களுக்கான ஊதியம் வந்து பார்த்தா இந்தியாவிலேயே குறைந்த ஊதியமாக 25,000 வழங்கப்படுகிறது. இந்த 25,000 எப்போ கொடுக்கணும்னா 2010 6வது ஊதியக்குழு சொன்னது. 2019 7வது ஊதியக்குழு பிரகாரம் எங்களுக்கு 50,000 கொடுக்கணும். யூஜிசி சொன்ன ஊதியம் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற பிரகாரம் வந்து 57,000 கொடுக்கணும். இந்த ரெண்டுமே கொடுக்க தெரியல. 57,700 கொடுக்க தெரியல, இல்லை 50,000 கொடுக்கல. ஆனால் அதை விட குறைந்த ஊதியமாக சொற்ப ஊதியமாக வந்து 25,000 கொடுக்கறதுனால கிட்டத்தட்ட ரொம்ப குறைவாக இருக்குது. நாங்கள் 17 வருஷமாக இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். உண்மையிலே நாங்கள் பர்மனெண்ட் ஆகிருந்தா கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபாய் இப்போ வாங்கிட்டு இருப்போம், 3 லட்சம் வாங்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க தங்கராஜ். சார் கேட்ட கொஸ்டின் தான் ஆரம்பிக்கலாம். அவர் கேட்டாங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆக்சுவலி என்னென்னா, எங்களுக்கு ஊதியம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து ஜூன் மாதம் போய் ஜாயின் பண்ணுவோம். ஜூன் மாதம் மிடில் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் வந்து லாஸ்ட் இதில் வந்து பார்த்தா ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து பேசுங்க. கிட்டத்தட்ட வந்து 11 மாதம் ஒர்க் பண்ணுவோம். எங்களுக்கு ஊதியம் வந்து பார்த்தா ஜூன் மாதமே வராது, ஒரு 2 மாதம் கழித்து தான் வரும். இப்போ இல்லை, இது கடந்த 12 வருடம் இதுதான் நடக்குது. ஜூன் மாதம் ஒர்க் பண்ணுவோம், 2 மாதம் கழிச்சு ஆகஸ்ட்டில் ஜூலை லாஸ்ட்டில் தான் வாங்குவோம், உடனே கிடைக்காது. அது மாதிரி மார்ச் மாதத்தோட சம்பளம் கட் ஆகிடும். அந்த வருஷத்தோட ஏப்ரல் மாதம் சேலரி அடுத்த கல்யாணத்தில் தான் வாங்குவோம். ஓ, அதுலேயும் பிடிச்சிருவாங்க. இது மாதிரி சிக்கல் இருக்குது. என்னன்னா, நடுவில் ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம், ஏப்ரல் மாதம் சம்பளம் இருக்குது, மேற்கு சம்பளம் கிடையாது, ஜூன் மாதம் சம்பளம் இருக்குது ஆனால் வராது. இந்த 3 மாதமும் நாங்கள் வெளியே கடன் வாங்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எந்த கெஸ்ட் லெக்சருக்குமே வந்து பார்த்தா அரசு எங்களுக்கு வந்து சேலரி பில்லு கொடுக்கறது கிடையாது. எங்களுக்கு சம்பளம் எப்படி வழங்கப்படுதுன்னா அரசு இதில் தான் கொடுக்குறாங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து சேலரி பில் கொடுக்காதனால எங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க் மூலமாக தான் வந்து சேலரி வாங்குறோம். ஆனால் எங்களால் லோன் வாங்க முடியல. அப்போ லோன் ஏன் திட்டமிட்டே சேலரி பில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எலிஜிபிள் இல்லையே, ஒன்றுமே இல்லை, ரெக்கார்டு இல்லையே, கொடுக்கலாதனால லோன் வாங்க முடியல. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், வெளியே தனிநபர்கிட்ட வட்டி வாங்க வேண்டியிருக்கு. அதனால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு குடும்பத்தில். இப்போ வெளியே வந்து பார்த்தா ஈஸி 2% வட்டி கிடைக்குமா? கிடைக்காது. பேங்க்ல எப்படிலாம் நடக்குது, தனியார் பேங்க்ல மோசமாக பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட பேச முடியல, ராசி வட்டி வேற மீட்டர் வட்டிலாம் போயின்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, வேற மாதிரி சூழ்நிலை அணுக வேண்டியிருக்கு. ஊதியம் குறைவாக இருக்கு, எங்களுக்கு சரியான டைம்ல கிடைக்கிறதில்ல. இது ஒரு பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், என்ன பண்ண முடியும்? பிள்ளைகள் வளர்ந்துருப்பாங்க, 25,000 வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? இது ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு. 700 ரூபாய் வச்சுட்டு என்னையா பண்ண முடியும்? ஒரு வீட்டுக்கு இன்னைக்கு வாடகை டபுள் பெட்ரூமுக்கு எவ்வளவு ஆச்சு? 30,000 ரூபாய் மெட்ராஸ்ல வாடகைக்கே கிடையாது. இதை விட கொடுமை என்னன்னா, இப்போ அரௌண்ட் 8,500 பேர் ஒர்க் பண்றோம். ஒரு மினிமம் ஒரு 1000 to 1500 ஜிஎல்ஸ் வந்து பார்த்தா சொந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இருந்து கூட அவங்க சொந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜ் ஒர்க் பண்ணாமல் வெளியே போட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி 4 இயர்ஸ் முன்னாடி அப்பாட்டம் ஆயிருப்பாங்க. இப்போ வேக்கண்ட் இருக்குது, ஆனால் பணி மாறுதல் கொடுக்க மாட்டாங்க. இதனால் அவங்க என்ன செலவு பண்ணுறாங்கன்னா 25,000 ரூம் ரெண்ட்டுக்கு ஒரு 5,000 செலவு பண்ணுறான், மினிமம் ரூம் ரெண்ட்டு. போக்குவரத்து குழந்தை பார்க்கறதுக்கு வாரம் போகும் பாரு, அதனால ஒரு 2,000 ரூபாய். ஒண்ணுமே நிக்காது, 7,000 இப்படியே போயிடுது. ஒண்ணுமே இல்ல சார், வாசலே அப்படி போயிடுது. ஹோட்டல்ல சாப்பிடுவான், கோரிக்கை நிறைவேற்ற மாட்டாங்க. 25,000 கையில வேணா குழந்தைக்கு போகும்போது ஒரு 100 கிராம் அல்வா வாங்கிட்டு போகணும், அவ்வளவுதான் காசு இருக்கும். அவங்க தங்கணும், சாப்பாடு கொடுக்கணும், ஊருக்கு போகணும். என்ன விற்கும்? அதாவது நாங்கள் வாங்குற ஊதியம் 25,000 வந்து பார்த்தோன்னா சிஎம்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய சீஃப் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிஹெச்டி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஒரு 60 பேரை செலக்ட் பண்ணுறாங்க வருஷத்துக்கு. அவங்களுக்கு 25,000 கொடுக்குறாங்க சம்பளம். எதுக்குன்னா அந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி தராங்க. 12 மாதம் கொடுக்குறாங்க. பிஹெச்டி படிக்கிறதுக்கு 25,000 கொடுக்குறாங்க. அதே மாணவன் பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஜிஎல்ல வேலைக்கு வந்தால் அதே சம்பளம் 25,000. படிக்கிறதுக்கு 25,000 கொடுக்குறாங்க. பிஹெச்டி முடிச்ச பிறகு வந்தவங்களுக்கு வந்து ஜிஎல்ல வந்தாலும் 25,000 தராங்க. அது 11 மாதம். இதை மாதிரி ஒரு பாகுபாடு இருக்கும்போது எப்படி எங்களுடைய வாழ்வாதாரம் உயரும்? ஏன்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிஎம்ஆர்எஃப்க்கு 25,000. ஆனால் இதே சிஎஸ்ஆர் நெட்டு பாஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எஸ்ஆர்எஃப்னு ஜேஆர்எஃப்னு சொல்லுவாங்க, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தா 37,000 37,000 வந்து பார்த்தா மாதம் கொடுக்குறாங்க. நாங்கள் சம்பளத்தை விட படிக்கிற ஸ்காலர்ஷிப் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ஜேஆர்எஃப்னா அப்படி. எஸ்ஆர்எஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் 2 வருஷம் தான் வந்து ஜேஆர்எஃப் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அந்த சிஎஸ்ஆர் பாஸ் பண்ணியிருந்தாலோ நெட்டு பாஸ் பண்ணியிருந்தாலோ எஸ்ஆர்எஃப்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,000 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் மட்டும் கிடைக்குது. நாங்கள் பிஹெச்டி படிக்கும்போது வாங்க ஸ்காலர்ஷிப் கூட வந்து பார்த்தா ஜிஎல்ல வேலைக்கு வந்த பிறகு சம்பளம் வாங்க முடியல. அவ்வளோ வந்து நாங்கள் பாதிப்புள்ள வரோம். 12 மாதம் ஒர்க் பண்ணுறோம். மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் பல்கலைக்கழக எக்ஸாம் டியூட்டி பார்க்குறோம், பேப்பர் வேலேஷன் பார்க்குறோம், அது இல்லாமல் வந்து அட்மிஷன் டியூட்டி பார்க்குறோம். இன்னும் நிறைய காலேஜ் நாக் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு நெக்ஸ்ட் இயர் வந்துன்னா இப்போவே வேலை பார்க்க ஆரம்பிப்போம்.
லீவ் டேஸ் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் ஒர்க் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் தமிழ் புதல்வன், நான் முதல்வன், புதுமை பெண் திட்டங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போகிறது, குறிப்பாக மாணவர்களுக்கு கொண்டு போகிறது ஏன்னா பர்மனன்ட் ஸ்டாப் கிடையாது. 99% வந்து பார்த்தோன்னா கெஸ்ட் ஃபேக்கல்டி தான். ஏன்னா பர்மனன்ட் ஸ்டாப் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது. 30% தான் பர்மனன்ட் ஸ்டாப் இருக்காங்க. 65 to 70% வந்து பார்த்தா கெஸ்ட் ஃபேக்கல்டி தான் இருக்கிறோம். இதுதான் குவாலிட்டி. இவ்வளோ விஷயம் செய்யும்போது அரசு எங்களை பாரபட்சமாக நடத்துவது நாங்கள் வருத்தப்படுறோம். எங்களுக்கு நிறைய அரசு கட்சி தலைவர்கள் இந்த போராட்டத்தில் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. இதன் வாயிலாக அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஒரே நிமிஷம் சார், சொல்லுங்க. தமிழ்நாட்டில் 41 அரசு உறுப்பு கல்லூரி வந்து பார்த்தா அரசு கல்லூரியாக மாற்றிட்டாங்க. அங்கே ஒர்க் பண்ண கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து சம்பளத்தை வந்து இப்போ 25% மாற்றிட்டாங்க. அரசு கல்லூரியை இப்படி மாற்றுது. ஆனால் தனியார் பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ண இது வந்து பார்த்தா அரசு பல்கலைக்கழகம் மாற்றவங்களுக்கு 1,70,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க இதே அரசு.